அமைதிப்படை என் லைஃப்பில் என்னால் மறக்க முடியாத சில படங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண படம் வாழ்க்கை சக்கரம், முதல்ல இயக்குன படம். அந்த வரிசையில் அமைதிப்படை என்னால் மறக்க முடியாத படம். ஏன்னா நான் உதவி இயக்குனராக கடைசியாக ஒர்க் பண்ண படம் அதுதான். ஒரு ஏற்காடில் வேறு கதை டிஸ்கஷனுக்காக போன இடத்துல டைரக்டருக்கு திடீர்னு இந்த நாட்டு வந்தோடனே அவருக்கு பள்ளின்னு பற்றிக்கிச்சு. உடனே இந்த கதையை டிஸ்கஷன் ஆரம்பித்தோம். அப்போ அவர்கிட்ட உதவி இயக்குனராக நான், என் நண்பன் சீமான் எல்லாருமே இருந்தோம். ரொம்ப அது நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நீ இப்படிங்கிறதுக்குள்ள 20 வருஷம் ஆகி இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு நான் மைக்கில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த கதையை டைரக்டர் பண்ணும்போது சின்ன ஃப்ளாஷ்பேக் தான். கதையை பண்ணும்போது வேறு ப்ரொடியூசர்ஸ் ஆக்சுவலாக அவர் கதையை கேட்டுட்டு போய் உட்காந்து யோசிச்சார். நான் போய் அண்ணன் அருமையாக இருக்குண்ணே அப்படின்னேன். இல்லைப்பா ராசி இப்போ தான் ஹீரோவாக இருக்கார், இவரை வச்சு எப்படி மறுபடியும் இல்லை நல்லா இருக்காது, நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணார். சொல்லிவிட்டு சத்யராஜ் சார் டேட்டை வச்சு வேறு படம் பண்ணார். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு துரதிருஷ்டமாக அதுவே அவரோட கடைசி படமாகி போச்சு. அப்புறம் மணிவண்ணன் சாருக்கே தலைவர் டேட் கொடுத்து அமைதிப்படை உருவாச்சு. நாங்கள் டிஸ்கஷன்லாம் உருவாக்கும் போது இந்த கதைன்னு ஒரு லைன் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த படமாக வரும்போது அதில் இருக்கிற ஒரு ஹைலைட்டான சீன்ஸு, அல்வா சீன் ஆகட்டும், அந்த எம்எல்ஏவாக பதவி ஏற்கிறது, அந்த தேங்காய் பொறுக்கிற சீன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் டெவலப் ஆன விஷயம். நான் இப்போ சில படங்கள்லாம் பண்ணும்போது ஹீரோக்கள் கதையை கேட்பாங்க. எனக்கு அப்போல்லாம் சிரிப்பாக இருக்கும். என்ன கதையை கேட்டு ஜட்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை நடிக்க வருமா வராதான்னு தெரிஞ்சதுக்காக கேட்டுக்கிறாங்களோ என்னமோ. நான் அதை கொள்கையாக வச்சுருக்கேன். ஃபுல் கதை என்னது, ஏன்னா டைரக்டர்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணி தொழில் கற்றுக்கிட்டோங்க. லொக்கேஷனில் போய் அந்த இம்ப்ரூவைசேஷன்லாம் இருக்கு. ஆனால் அந்த வகையில் டைரக்டருக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா, ஒரு மாபெரும் நடிகர் தலைவர் இருந்தார் கூட. அது இம்ப்ரூவைசேஷன்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதாவது அதெல்லாம் மிராக்கிளாக இருக்கும். லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா கேமரா ஓடிட்டு இருக்கும், டைரக்டர் பின்னாடிலேருந்து டைலாக்லாம் சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் போய் மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்போம். அந்த தேங்காய் பொறுக்கிற சீன், எம்எல்ஏ சீன்லாம் டிஸ்கஷனில் நாங்கள் உட்காந்தோம். ஆனால் தேட்டரில் படமாக பார்க்கும்போது நான் அடைஞ்ச அந்த மிரட்சி எல்லாம் இன்ன வரைக்கும் வார்த்தையில் விளக்க முடியல. அப்போ டைரக்டரை கற்றுக்கிட்டது தான். டைரக்டர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு விஷயம் மனசில் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் அவரே மறந்துருப்பார். பல விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான சந்தோஷமான விஷயங்கள். ஒரு டைரக்டர் இப்போ ஒரு பெரிய டைரக்டராக இருக்கார். அவர் பூஸு டிஸ்கஷன்னா போனால் ரொம்ப நாள் டைரக்டர் பேசிட்டு இருக்க மாட்டார். கிரிக்கெட்லாம் விளையாண்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி விளையாட்டு இருக்கும்போது திடீர்னு பால் போயிடுச்சு. அந்த புதுசாக அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சொன்னார், எப்போ அந்த பாலை தூக்கி போடுப்பா வாப்பா அப்படின்னு. இல்லை சார் எனக்கு கிரிக்கெட் தெரியாதுன்னாரு. ஆனால் டைரக்டர் சொன்னார், அப்போ டைரக்ஷன் மட்டும் குல தொழிலா? பிறக்கும் போதே அவங்க அப்பா கற்றுக் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரா என்ன? வா 2 பந்தை பொறுக்கி போடு, ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்க போகிற கிரிக்கெட்டு அப்படின்னாரு. அது எப்போ எனக்கு வாழ்க்கை படம் என்ன வரைக்கும் சொல்லிடுது எனக்கு படுது. ஏன்னா இப்போ சொன்னாங்களே ஆல்ரவுண்டர்ன்ட்டு. எதுவுமே தெரியாமல் டைரக்ஷன் பண்ணேன், ப்ரொடக்ஷன் பண்ணேன், எல்லாத்துக்கும் மேலே நடித்தேன், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைரக்டரை கற்றுக்கிட்ட பல விஷயங்கள் தான். இந்த ஸ்டேஜில் எவ்வளோ சொல்லணும், நிறைய பேர் பேசிட்டாங்க, டைம் இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு சில சந்தர்ப்பங்கள் தான் கிடைக்கும். நான் அன்பே சிவம் படத்தில் ஒரு டைலாக் வரும். மாதவன் சொல்லுவார் கமல் சார்கிட்ட, நீங்கள் அண்ணன் மாதிரின்ட்டு. அப்போ கமல் சார் சொல்லுவார், ஏன் முதலே சொல்லேன்னு. இது என்ன லவ்வா அசிங்கமாக சொல்லிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் அப்படிம்பார். பட் நம்மளோட நடைமுறை பழக்க வழக்கங்கள் அப்படி தான் இருக்குது. நம்ம சொந்த சகோதரிகிட்ட கூட நம்மளோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்க அவங்களை தொடக்கூட முடியாது, கை கூட கொடுக்க முடியாது. நம்ம சந்தோஷத்தை சொல்கிறதுக்கோ மனசுல வச்சு பூட்டிக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி தான் டைரக்டர்கிட்ட இன்றைக்கி நான் சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்க சோறும், சம்பாதிக்கிற ஒரு நயா பைசாவும் அவர் கற்றுக் கொடுத்த வித்தையால் வந்தது. இது வரைக்கும் சொன்னதில்லை, சொல்ல வெக்கமாக இருக்குது. அவரே சிரிப்பார், ஏன்டா அதெல்லாம்ண்டு. ஆனால் தேங்க்ஸ் சார், நன்றி சொல்லணும். அதுக்கு இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னதான் இருந்தாலும் என்ன எல்லாமே சொல்லுவாங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். இப்போ தீயா வேலை செய்கிறேன் குமார்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். வேகமாக பண்ணுறேன். என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னாரு. என்னோடய படம் ஷூட்டிங் டைரக்டர் வந்தபோது சொல்லிட்டு தான், இப்படி படம் ஆரம்பிக்கலாம் இருக்கேன்ப்பா அப்படின்னு கதையை சொன்னார். அந்த படத்தை இன்னும் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். அவர் முடிச்சு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டார். குரு தான், சிஷ்யன் தான். அமைதிப்படை 2 டைரக்டர் சத்யராஜ் சார் எல்லாம் இருக்கும்போது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 20 வருஷம் கழிச்சு அதே செட்டு, அதே டைரக்டர், அதே ஹீரோ, அதே கேமராமேன் சங்கர்னேன்,
எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி படம் பண்ணுறது வந்து உலகத்திலேயே இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு தெரியல எனக்கு. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு என்னோட சந்தோஷமான வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன வார்த்தை, இந்த படத்தில் என்னால் ஒர்க் பண்ண முடியல. என் நண்பன் சீமாலாம் ஒர்க் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்து அமைதிப்படை பார்ட் 3ல ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அமைதிப்படை மிக பெரிய லெவலில் ஓடின படம். எல்லாம் பார்க்காத ஆளே இருக்காது. நிச்சயமாக அந்த படத்தோட இந்த படம் பெரிய வெற்றி படமாக இருக்குங்கிறது இன்றைக்கி இத்தனை வந்த அத்தனை வாழ்த்த வந்த அத்தனை உள்ளங்களை பார்க்கும்போதே தெரியுது. எல்லோரும் உண்மையாக வாழ்த்துறதுக்கு வந்திருக்காங்கன்னு. மணிவண்ணன் சாரை பற்றி சொல்லணுன்னா, நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு அவர் ஒரு காரணம். ஏன்னா நான் படம் காதலா தயாரிக்கும் போது கமல் சார் பிரபுதேவா வச்சு படம் பண்ணேன். அந்த படத்தில் வந்து கமல் சார் வந்து சம்பளம் வாங்காமல் ஒரு பைசா கூட சிங்கிள் நயா பைசா வாங்காமல் டேட் கொடுக்குறாரு. அவேஷன் மிக்க அடுத்த படம். இன்றைக்கி எந்த ஹீரோ அப்படி கிடையாது. அன்றைக்கி வந்து ஒரு தயாரிப்பு நிர்வாகி இருந்த என்னை வந்து தயாரிப்பில் ஆக்கி பார்க்கணுங்கிற அழகு பண்ணி பார்க்கணுன்னு நினச்சதில் கமல் சார் டேட்டு கொடுத்தாரு. கொடுத்து கையில் பணம் கொடுத்து படம் எடுக்க சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் இந்த ஒரு பிரபுதேவா, சௌந்தர்யா, ரம்பா இவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து எங்கிட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்க, எங்கிட்ட பணம் இல்லை. அப்போ நான் யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியாத போது எங்கிட்ட ரொம்ப ஒரு எங்கள் கூட பிறந்த ஒரு மாதிரி பழகின மணிவண்ணன் சார்ட்ட தான் நான் போய் கேட்ட அடுத்த செகண்டு ஒரு பேச்சும் இல்லாமல் அப்படியே எடுத்து கொடுத்தாரு. கொடுத்து தான் நான் அந்த படத்தில் தயாரிப்பாகி அதுக்கப்புறம் இன்றைக்கி 13 படங்கள் தயாரித்திருக்கேன். அதனால் நிச்சயமாக நான் அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் என்று என் மனசாட்சி சொன்னிச்சு. அதனால் அது மேலும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் முதல் படமாக எடுத்திருக்காங்க. வி ஹவுஸ், வெற்றி ஹவுஸ். வேலையில் அவங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரியும் நல்ல பெரிய தயாரிப்பாகணும் என்று எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டைரக்டரோட 50வது படம், சத்யராஜ் சாரோட 200வது படம். எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த படத்தை வந்து சின்ன வயசுலேருந்து எல்லோரும் பார்த்து ரொம்ப ரசித்து அனுபவித்த படம் இது. சார், நீங்கள் இன்னொரு படத்தையும் நீங்கள் ரீமேக் பண்ணுங்கள் சார். ஏன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ரொம்ப முக்கியமான பிரச்சனை தண்ணி பிரச்சனை. தயவுசெய்து தெற்கு தெரு மச்சானே நீங்கள் ரீமேக் பண்ணுங்கள் சார். ஏன்னா அது வந்து ரொம்ப அவசியமான படம் சார். அது தெற்கு தெரு மச்சான். அதில் இன்னொரு ரொம்ப இதில் எப்படி அமைதிப்படையில் அல்வா மாதிரி அதில் வந்து டொக்குன்னு ஒரு விஷயத்த வச்சுருப்பார். டொக்கு அப்படிம்பார். அதனால் தயவு செஞ்சு அந்த படத்தையும் ரீமேக் பண்ணுங்கள் சார். இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டது உண்மையிலே எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையான விஷயம் சார். உங்களுக்கு வாழ்த்த முடியாது, வணங்குறேன். அப்புறம் நண்பர் ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த விழாவோட நாயகன் அவரும் தான். வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஈஸ்டர், என்னுடைய பிறந்தநாள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அமைதிப்படை பார்ட் 2 இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதே மறுபடியும் ஒரு ட்ரெண்டில் ட்ரெய்லர் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ட்ரெய்லர் அந்த நக்கலும் நையாண்டித்தனமும் கரண்ட் அரசியலும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமான விஷயம், ஸ்ரீகாந்த் சார் வந்து மணிவண்ணன் சார் நினச்சது. ஏன்னா வந்து உண்மையான விஷயம் என்னென்னா, எனக்கே வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து மணிவண்ணன் சார் தான். என்னுடைய ஒவ்வொரு படங்களும் வேறு ஜானராக இருக்கணும் அப்படின்ட்டு மெனக்கெட்டு நான் வேறு ஜானரில் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் மணிவண்ணன் சார் தான். எனக்கு மிக பிடிச்ச இயக்குனர். அவர் பண்ண படங்கள் வரிசை எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வேறு ஜானரில் இருக்கும். அதுவும் அமைதிப்படை பாட்டு சத்யராஜ் சாரோட மீண்டும் இணைஞ்சிருக்காரு. அந்த போஸ்டர் டிசைன்லேருந்து ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாருக்கும் வணக்கம். சத்யராஜ் சார்க்காக நான் இங்கே இருக்கேன் இன்னைக்கு. பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் என் கரியர் பிகினிங்கில் நிறையா படம் பண்ணியாச்சு அவர் காம்பினேஷனில். அண்ட் இது சீக்வல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி அது படம் இருக்குது. அது மகா சூப்பர் ஹிட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது சீக்வல் கூட இன்னொரு ஜாஸ்தி சக்ஸஸ் வரையாது என்னோடய வார்த்தைகள். ஸோ சத்யராஜ் சாருக்கு ஃபுல் க்ரூ அண்ட் எல்லாம் ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட நல்வார்த்தைகள். நன்றி. சத்யராஜ் அங்கிள் படம்ங்கிறது பெரிய எக்ஸைட்மெண்ட்டு. ஸ்கூல் டைம்லேருந்தே பயங்கர ஃபேன் சத்யராஜ் அங்கிளுக்கு. ஸோ இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும். சத்யராஜ் அங்கிளுடைய படத்துலேயே ரொம்ப பிடிச்ச படம் அமைதிப்படம் தான். ஸோ அதில் பார்ட் 2 பண்ணது ரொம்ப சந்தோஷம். மிகப்பெரிய வெற்றி அடையணும். தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தருக்கும் தியேட்டர் அதிபர்களுக்கும் மிகப்பெரிய லாபத்தை இந்த படம் ஈட்டி தரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.